வணக்கம். நம்ம இன்றைக்கி முட்டையும் முருங்கைக்காயும் வச்சு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கின தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்க சிறிதளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட ஒரு 4 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு போதுமானு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கையில உப்பு சேர்த்துருக்கோம். அதை செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே கொதிக்கட்டும். இது வேக வச்ச முட்டை ஒரு 6 இது எடுத்திருக்கேன். இது மேலே கத்தி வச்சு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் அதோட சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான முருங்கைக்காய் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.